அதே நேரத்தில் இப்ப என்ன செய்யறாங்க விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, உலகத்தில் எத்தனை விதமான விரதங்கள் இருக்குது. சில சமுதாயத்தில் சில மணி நேரங்கள் விரதம் இருப்பாங்க, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் விரதம் இருப்பாங்க. சில சமுதாயத்தில் அவங்க விரதம் இருப்பாங்க, சில உணவுகளை சாப்பிட மாட்டாங்க, சில உணவுகளை சாப்பிடுவாங்க, பழங்கள் சாப்பிடுவாங்க, ஜூஸ் சாப்பிடுவாங்க, தயிர் மோர் சாப்பிடுவாங்க, மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியான வகையான விரதங்களும் இருக்குது. சில சமூகங்கள்ல ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாளைக்கு அவர் தவம் இருக்கிறாரு என்று சொல்லி அப்படியான விரதங்களும் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நோன்பில் மாத்திரம்தான் ஆரோக்கியத்திற்கும் உடலுக்கும் பெரிய நன்மை தரக்கூடிய தத்துவங்கள் அடங்கி இருக்கிறது. அது எப்படி அடங்கி இருக்கிறது என்று சொன்னால், இப்ப அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சு வெளியிட்டிருக்கிற அறிக்கை என்னன்னு கேட்டா, சாப்பிட்டோம்னு சொன்னா அந்த உணவு உடலுக்குள்ள போன உடனே அது குளுக்கோஸாக மாற்றி நம்ம உடம்பு இயங்குவதற்குரிய சக்தி அது தருகிறது. அந்த சக்தியின் மூலமாக நான் இயங்குகிறேன். இப்படி நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் 8 மணி நேரத்திற்கு அது தாக்கு பிடிக்கும். சரி, 8 மணி நேரம் ஆயிடுச்சு, மறுபடியும் சாப்பிட்டோம்னு வைங்கள, மறுபடியும் இந்த சாப்பாட்டுல இருந்து குளுக்கோஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க சாப்பாடு கொடுக்கலன்னு வைங்க, அப்புறம் என்ன செய்யும்னா உடம்பு இயங்குறதுக்கு வேணுமா இல்லையா? அப்ப என்ன செய்யும் என்று கேட்டால், நம்ம அதிகப்படியான உணவுகள் சாப்பிட்டு அதிகப்படியான சக்திகளை சேர்த்ததன் மூலமாக உடம்புல கொழுப்புகள் தேங்கி இருக்கும் எல்லா பகுதிகளிலும். அந்த கொழுப்புகளை எரிபொருளாக மாற்றி அதை சக்தியாக ஆக்கி உடம்பு செயல்படும். இது 8 மணி நேரத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா இருக்கிற கொழுப்பு எல்லாம் காலியா போய் அப்புறம் உடம்புல புரோட்டீன், அந்த புரோட்டீன்கிறதையும் சேர்த்து எரிக்க ஆரம்பிச்சிடும். புரோட்டீன் எரிக்க ஆரம்பிச்சா என்ன ஏற்படும்? சோர்வாயி, பலவீனமாயி, மெலிஞ்சி ஒண்ணும் இல்லாம அதை புரோட்டீனை அழிச்சிடக்கூடாது. அப்ப விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டா, அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நோன்பு தான் எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த நீண்ட நேர பட்னியாவும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஒரு நாளை தாண்டின பட்னியா இல்ல. அப்ப எவ்வளவு அழகா பாருங்க, இது அல்லாஹ்வுடைய மார்க்கங்கிறது இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. எத்தனை விஷயங்கள் மார்க்கத்தில் தத்துவங்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் தத்துவம் தெரியாமலே அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அந்த மக்கள் பின்பற்றினார்கள், ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். நம்மளும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கணும். அப்ப இப்ப என்ன செய்யறான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி, இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் நோன்பு வைத்தீர்களேயானால் அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற அளவுல இப்ப அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனாலும் இதுக்காக நோன்பு வைக்க கூடாது. இது கிடைக்குது, இந்த ரிசல்ட் கிடைக்கிறது உண்மை. நம்ம எதுக்கு நோன்பு வைக்கணும்? அப்ப நம்ம நோன்புடைய தத்துவமாக இதை எடுத்துக்கொள்ள கூடாது. ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே தத்துவம் தெரியா பன்றிய சாப்பிடக்கூடாதுன்னு தான் அல்லாஹ் சொல்லுவான். காரணத்தையா சொல்றான்? சொல்ல மாட்டான். அல்லாஹ் கடமையாக்கிட்டான், அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், நம்ம சாப்பிடாம இருப்போம். காலஞ்செல்லச்சல் என்னவாகும்? ஏன் இதை மட்டும் அல்லாஹ் ஹராமாக்கணும் என்று சிந்திப்பார்கள். சிந்தித்து இந்த விஷயங்கள் ஆகா என்னென்ன நன்மைகள் இந்த கேடுகள் இருக்கிறது, கரெக்டா தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், இது மனிதன் ஹராமாக்கல, படைச்ச இறைவனுக்கு தான் இதெல்லாம் தெரியும். இப்போ அதை வைத்து இறைவனுடைய நம்பிக்கை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த நோன்பு வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நாங்கள் இறை எச்சத்திற்கு தான் நோன்பு வைக்கிறோம், மருத்துவ நோக்கத்திற்கு நாங்கள் நோன்பு வைக்கவில்லை, பசியின் கொடுமையை விளங்குவதற்கு நாங்கள் நோன்பு வைக்கவில்லை, எங்களுடைய இறைவனை நாங்கள் அஞ்சுகிறோம், அச்சத்தை அதிகப்படுத்த நோன்பு வைக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளணும். அதோட அது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கு ஆதாரம் எடுத்துக்கொள்ளணும்.